90 நாள் பிசினஸ் ஜேர்னில இன்னைக்கு 76வது நாள். காய்கறி நறுக்கும் போது, பைக் ஓட்டும் போது, முக்கியமா காலை கடனை முடிக்கிறப்பதான் இன்னைக்கு என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் அதை உட்காந்து டைரியில எழுதும் போது எல்லாமே கரெக்டா அலைன் ஆகி வந்துரும். அதை விட கஷ்டமான டாஸ்க் அதை ரெக்கார்ட் பண்றது. நார்மலா பேசினா டல்லா இருக்கும், சிரிச்சுட்டே அடிவத்துல இருந்து கத்துனாதான் டோன்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரியும். நம்ம என்ன பேசுறோன்றதை விட நம்ம டோன் ஆஃப் வாய்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் தான் முக்கியம்னு சேல்ஸ்ல இருந்தப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஃபாஸ்டிங்னால இதெல்லாம் முடிக்கிறதுக்கே பாதி உசுறு போயிடும். மீதி உசுரை கையில பிடிச்சிட்டு கடைக்கு வந்தா அங்க தண்ணி குடம் தூக்குறது, குழம்பு காய்ச்சறப்போ மேல திருச்சு காயப்படுத்துறதுன்னு மீதி உசுரும் போய் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ண ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு வரும்போது இருக்கிற பசியில பாக்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா பிரேக் பண்ணதும் பாதி கூட சாப்பிட முடியாம மிச்சம் வச்சதுக்கு திட்டு வாங்கிட்டு சாப்பிட்ட மயக்கத்துல கடைக்கு வந்துட்டேன். 2 நாளா நம்ம சாஃபி ப்ரோவை சப்பாத்தி பார்த்துறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்குன்ற மாதிரி நம்ம இங்கிட்ட அங்கிட்ட ஆடுதான மாவு அப்படியே தான் இருக்கு. அப்புறம் 8 மணிக்கு மேல கஸ்டமர்ஸ் வேற கண்டினியூஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்க எல்லாம் 500 நோட்டா கொண்டு வரனால சில்லறை முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம இட்லி கொடுக்குற பாட்டி கட்டு கட்டா வச்சிருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து மாத்திட்டேன். அப்புறம் பேலன்ஸுக்கு ஒர்க்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு டே முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.